சிவன் எப்படி நீலகண்டானார்? இது இந்து புராணங்களில் வரும் ஒரு பிரபலமான மற்றும் ஆழமான பொருள் கொண்ட கதை. ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து சமுத்திர மந்தனம், அதாவது பார்க்கடலை கடைதல் செய்தபோது பல அரிய பொருட்கள் கிடைத்தன. ஆனால் திடீரென்று ஆழகால விஷம் என்ற ஒரு கொடிய நஞ்சு கடலிலிருந்து வெளிப்பட்டது. அதன் புகை மண்டலம் அண்டம் முழுவதும் பரவி அதிலிருந்த உயிர்களை எரிக்கத் தொடங்கியது. பயந்து போன தேவர்களும் அசுரர்களும் சிவனிடம் ஓடிச் சென்று உதவி கேட்டனர். அனைவரின் துயரத்தையும் கண்ட சிவன் உலகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த விஷத்தை தானே அருந்த முடிவு செய்தார். சிவன் அந்த விஷத்தை தன் கைகளில் எடுத்து குடிக்கத் தொடங்கினார். விஷம் அவரது உடலுக்குள் சென்றபோது பார்வதி தேவி உடனே தன் கைகளால் அவரது கழுத்தை பிடித்து விஷம் வயிற்றுக்குள் செல்லாமல் தடுத்தார். விஷம் அவரது தொண்டையிலே தங்கிவிட்டது. அதன் சக்தி காரணமாக அவரது தொண்டை நீல நிறமாக மாறியது. அன்றிலிருந்து சிவன் நீலகண்டன், நீல நிற தொண்டையுடையவன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த கதை சிவனின் தன்னலமற்ற தன்மையையும் உலகை காக்கும் அவரது பங்கையும் எடுத்துக் காட்டுகிறது. மேலும் தியாகம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய தெளிவான தார்மீக கருத்தையும் கொண்டுள்ளது.